நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஷாரு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக இவர் இருக்கார்ல, கதிர் வந்து மாசா என்ட்ரி குடுத்துருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி வந்து சொல்கிறாங்க, "சீனு என்ன சீனு இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா தாலியை கட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீனு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு சைடு வேறு கண்ணு வேறு கலங்குது. இங்கிட்டு மாயா வேறு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவங்களால வந்து பாட்டியோட சொல்ல வந்து தட்ட முடியாமல் அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காங்க. "ஏய் சீனு என்ன யோசிக்கிற? அவள் வந்து இந்த குடும்பத்துக்காகவே வந்திருக்காடா, அதுவும் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்தவளை நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கடுத்து இப்போ வந்து கழட்டி விட்டுட்டா, அது வந்து சரியாக இருக்காது. ஒழுங்காக தாலி கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேறு வழி என்ன, வேறு ஒன்றும் செய்ய முடியாதனால தாலி கட்ட போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் மணி வந்து என்ட்ரி கொடுக்காரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து என்ட்ரி கொடுக்காரு. யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா மணி வந்து வராரு. இருங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது சாருக்கு வந்து தாலி கட்டுறதுக்கு ஒரு பையன் வேணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம், இந்த நிலமையில் இருக்கிற சாரு வந்து யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே இருக்கா அந்த பொண்ணு, அதனால் தப்பாக பேசுவாங்க. அதனால் சீனு கூட கல்யாணம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ என்ன, இந்த நிச்சயம் பண்ண விஷயத்தை தெரிஞ்சு நம்ம சாரு கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வாடா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அங்கனக்குள்ளே இருந்து நம்ம கதிர் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து என்னடா இது லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. கதிர் வந்தோடனே வணக்கம் சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டி பயங்கரமாக வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. வந்தவொடனே இந்த வந்துட்டார்ல மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாரு. உடனே லிங்கம் வந்து சொல்கிறாரு, அது எப்படிங்க இதுக்கு மாப்பிள்ளையாகும்? எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்துக்கிட்டு என் பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்ட சொன்னால் இது எப்படிங்க, எனக்கு இது எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மணி வந்து சொல்கிறாரு, என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவர் யாருன்னு தெரியலையா? இந்த சீனுக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை மரியாதை எல்லாமே இருக்கோ அதே அளவுக்கு கதிருக்கு இருக்குது. கதிர் இந்த வீட்டு பையன் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சிவராம் சொல்கிறாரு, அட ஆமாம், இது நமக்கு தெரியாமல் போச்சே மச்சான், இது நமக்கு தெரியலையே, கரெக்டு தான். கதிரும் சொன்னாப்பில் வந்து நம்ம ஷாருக்கு வந்து முறை பையனாக தானே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சரி, அப்போனா கதிருக்கும் நம்ம சாருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே பத்மா வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அது எப்படிங்க விருப்பம் இல்லாமல் ஒரு பையனுக்கு நம்ம சாரு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? கதிருக்கு தான் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதிருக்கு விருப்பம் இல்லை, சரி அப்போனா இவன் சீனுக்கு விருப்பம் இருக்காக்கும், அவனுக்கு விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மணி பயங்கரமாலாம் கேள்வி கேட்காங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல, அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. டேய் கதிர் சொல்கிறா, உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பமா, சாருக்கு வாழ்க்கை கொடுக்க விருப்பமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கதிர் வந்து எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நம்மளால் ஜாலியாக சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் என்னப்பா, கதிர் வந்து நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெறும் முறப்பையன், இப்போ விருப்பம் இருக்குன்னு வேறு சொல்லிட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும்? தாலியை கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தாலியை வாங்கிட்டு கழுத்தில் கட்டுறதுக்காக போகிற மாதிரி ஆல்ரெடி கழுத்தில் கட்டி பக்கத்துலேயே போயிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.